வீட்டுக்கு வந்து முஸ்லீம் மதியெல்லாம் சாப்பிட்டு திருப்தியாக வந்து பச்சை வாழைப்பெல்லாம் பண்ணி இங்கே தான் சாப்பிட்டு இப்போ அடுத்தது நாங்கள் எங்கே இருக்கனாக்கா மழை போட்டின்னு இருக்கோம். மழை போட்டிங்க நம்ம போயிட்டுருக்கோம். இன்னும் வந்து போட்டிங்கன்னா அலர்ட் பண்ணல, போட் அலர்ட் பண்ணல, போட் அலர்ட் பண்ணல. எங்கே போகிறீங்க? டோலாக்பூரா? டோலாக்பூரா எங்கே? டோலாக்பூர் ஐலாண்ட் போட்டோம். ஐலாண்ட் எந்த ஐலாண்டு? ப்ளூ ஐலாண்டா, பிளாக் ஐலாண்டா, ப்ரௌன் ஐலாண்டா? ப்ளூ ஐலாண்ட் இங்கே இருக்கு. ப்ளூ ஐலாண்ட். ப்ளூ ஐலாண்ட் போகிறீங்க? சரி சரி. அதுக்கே கண்ணு போடுறேன். கூசுது போல கண்ணு, சன்னுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறதுனால கூசுதா? நம்மளோட போட்டு வரலையே. அப்படியே வியூவை காட்டுங்க. வியூவா? செம்மையாக என்ஜாய் பண்ணுறோம். போட் சவுண்டு தான் கேட்கும்னு நினைக்கிறேன். கேட்டுட்டு இருக்கு. உட்காந்து வராங்க இல்லைங்க, எல்லாரும் செம்மையாக இருக்குது. சுற்றி வியூ பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. ஒயிடே வருது. இதுதான் மீன் விற்கிற இடம். இங்கே பாருங்க, இதுதான் மீன் விற்கிற இடம். எவ்வளோ பெரிய ஸ்பாட் பாருங்க. தண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அப்படியே கலகலகலகலகலகலகலான்னு இருக்கு. பறவைலாம் பாருங்க, விதவிதமான பறவைகள் வந்துருக்கு. செம்மையாக இருக்குது பறவைகள்லாம் பார்க்கும்போது. எல்லாமே இருக்குது, எல்லா வகையான பறவைகள். செம்மையாக என்ஜாய் பண்ணுறோம். ஃபாரினில் வர்ற பறவைகள்லாம் இருக்குது. அது வருஷத்துக்கு ஒரு முறை இங்கே வரும் போல். அது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி இருக்குது. அங்கே பாருங்கள், செம்மையாக இருக்குது. எங்கள் போட்டை சுற்றி ஒரே பறவைகள்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கு. இங்கே அங்கேயும் குறுக்கு மறுக்குமாக. இங்கே எல்லாம் வியாபாரம் பண்ணுறாங்க, மீன் பிடிக்கிறவங்க இருக்காங்க. இந்த இடத்துல ஒரு பேர்டு வந்து மீனே பிடிச்சிட்டு போயிடுச்சு. அங்கே பாருங்க, ஆளால் ஒரு ஃபோனை கேமராவை எடுத்து பயன்படுத்தி வேறு லெவலில் என்ஜாய் பண்ணுறோம். நீங்களாம் வந்தீங்கன்னா பழவேற்காடில் இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், வீடியோவாகவும் எடுக்கலாம். அது உங்களுக்கு ஒரு கண்டென்ட்டாகவும் இருக்கும். அது போக உங்களுக்கு வந்து ஒரு டாக்குமெண்ட்ரியாக நீங்கள் எடுக்கணுன்னாலும் இந்த இடத்துல வந்து எடுக்கலாம். செம்மையாக இருக்கும், வேறு லெவலில் இருக்குது. என் தாலை தனிகள் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு வரான். என்னன்னு தெரியல, ஃபேமிலியாக வரல அப்படின்னு நினைக்கிறாரா என்னன்னு தெரியல. பார்க்கலாம் அவரு. நாங்கள் யங்ஸ்டர்ஸாக எல்லாம் ஒன்றா வேறு லெவலில் என்ஜாய் பண்ணியிருக்கோம். எப்பயும் நான் அப்படியே கடலில் இந்த மாதிரி முழுகிட்டாரு, கடல் ஓட்டுறாரு, கடல்லே இருக்கார் அண்ணன். எல்லா அங்கிள், எல்லா ரமேஷ் அங்கிள், அது போக மாமா, அது போக மணி பாருங்க, வேறு லெவலில் என்ஜாய் பண்ணுறாங்க. அவன் தாங்க இந்த உலகத்திலே பிறந்து விடுவான அடுத்த குடிமகனாக செம்மையாக என்ஜாய் பண்ணுறோம். தண்ணி சாரல் அடிக்க ஆரம்பிக்குது, சாரல் அடிக்குது. தண்ணி பாருங்க வேற லெவலில் என்ஜாய் பண்ணுறோம். செம்மையாக இருக்குது. போட்டிங்னா இதுதான் போட்டிங். மேலே பாருங்க, அது மேலே அப்படியே ஒரு பிரிட்ஜு போயிட்டு இருக்கு. செம்மையாக இருக்குது. அங்கெல்லாம் லென்த் வீடியோவாக மணி எடுத்துன்னு சொல்கிறாங்க. மணி எடுக்க ஆரம்பிக்கலாம். எல்லாரையும் கவர் பண்ணுறோம். மணியும் வேறு லெவலில் இருப்பாங்க. இந்த இடத்துல பிடிச்சி அப்படி போகுது. அதுக்கு கீழே நாங்கள் போயிட்டு இருக்கோம். போட்டில் வேறு லெவலில் என்ஜாய் பண்ணுறோம். கரெக்டாக சன்னு வேறு சன்னியாக இருக்குது. நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு அங்கே இருந்தோம், அந்த டவர் தெரியல. அந்த இடத்துல ஜூம் பண்ணி காட்டுறோம், அந்த அளவுக்கு கிளாரிட்டி தெரியல. அந்த இடத்துல இருந்தோம், அங்கேருந்து இங்கே வந்துருக்கோம். இப்போ நாங்கள் வேறு லெவலில் என்ஜாய் பண்ணுறோம். என்ன ஒன்று அமைதியாக இருக்குது, காமன் கம்ஃபர்ட்டாக இருக்குது. என்னன்னு தெரியல. பிரபு தான் ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க போல.
இதுதான் ஐலாண்டுன்னு சொல்கிறாங்க. அந்த ஐலாண்டை நோக்கி தான் நாங்கள் போய் கொண்டு இருக்கிறோம். ஃபோட்டோ போட்டுக்கிறவங்களாம் நிற்கிறாங்க எல்லாம் மழை கட்டிக்கிட்டு. எவ்வளோ நெருக்கமாக போகுது பாருங்க. எல்லாம் மீன் பிடிச்சிட்டு போகிறாங்க போல. தண்ணி ஜம்ப் வேற பண்ணுது. கொக்கு பாருங்க, கொக்கு கொட்டிட்டு இருக்கையோ கொக்கு செம்மையாக கொக்கிட்டு இருக்கு. போயிட்டுருக்கோம். 1 லிட்டர் டீசல் போட்டிருக்காரு டிரைவரு. அது காலியாகிற வரையும் நாங்கள் போயிட்டே இருப்போம். மணியண்ணா 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 மணியண்ணா.
டால்ஃபினா பாப்பாங்க வாத்து போகுது செம்மையாக போகுது. ஐயோ செம்மையா இருக்குங்க. இங்கே நிப்பாட்ட போகிறாங்க அங்கே போலையா நம்மளே ஏன் சுற்றி போவாங்க போலப்பா. எங்களுக்கே ஒன்றும் தெரியல. நாங்கள் பாட்டுக்கு அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கோம். அவர் பாட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. ஆனால் 1 லிட்டர் டீசல் தான் போட்டார். எங்கேயாவது நின்றுச்சுன்னா நாங்கள் தான் இறங்கி தள்ளி விடணும். வேறு வழி இல்லை. தூரத்துலேருந்து வந்துருக்கோம் நாங்கள். இப்போ எப்படியும் ஒரு 8 கிலோமீட்டர் வரையும் வந்திருப்போம்னு நினைக்கிறேன். ரொம்ப டிஸ்டன்ஸ் தான் வந்திருக்கோம். எத்தனை கிலோமீட்டர் வந்திருக்கோம்? 5 கிலோமீட்டர். போடுறாங்க. வெயில் இந்த வெயில் அடித்தாலும் எங்களுக்கு அவ்வளோவா எதுவும் தெரியல. ஏன்னா இது பதி நேரமாக இருக்குது, அதனால் நமக்கு தெரியல அப்படின்னு நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் வந்துட்டோம். ஒரு டவர் இருக்கிறதுலாம் லைட் ஹவுஸ் அது
பக்கத்தில் இருந்தோம். இப்போ நாங்கள் எவ்வளோ தூரம் வந்துட்டோம். செம்மையாக இருக்குது. கடல் பரப்பே சூப்பராக இருக்குது. இப்போ போய் ஒரு யூட்டர்ன் அடிச்சு இந்த ஐலாண்டில் தான் எங்களை இறக்கி விட்டுட்டு எங்களுக்கு தேவையான எல்லா விதமான எல்லாவற்றையும் வாங்கி தருவாங்க. செம்மையாக என்ஜாய் பண்ணுறோம். நீங்களும் வந்தீங்கன்னா இந்த முட்டுக்காடு போட்டிங்கில் ட்ரை பண்ணி பாருங்கள். பழவேற்காடு கடலுக்கு போகலாமான்னு கேப்டன் கேட்டார். எங்கள் வைஸ் கேப்டன் போகலான்னு சொல்லிட்டாரு. நாங்கள் கிளம்பி போயிட்டுருக்கோம். இது ஏரின்னு சொல்கிறாங்க. தண்ணி உப்பு கரிக்காதுன்னு சொல்கிறாங்க. செம்மையாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. மணியண்ணா டல் ஆகிட்டாருன்னு சொல்லிட்டாங்க. இங்கேயாப்பா குளிக்கணும்? ஓகே. இதில் இருக்கவங்க இதில் இருக்கலாமாப்பா? இல்லை எல்லாரும் இறங்கி தான் போகணுமாப்பா? அவர் மீன் பிடிக்க போகிறாரா? சரி, நம்ம மனுஷர்களை பிடிப்போம். திருப்பி இறங்கி ஏறணுமா? பாருங்க, இவ்வளோ தூரத்தில் எங்களை கொண்டு வந்து இறக்கி விட்டாங்க. இவ்வளோ போட் ஸ்டால் மாதிரி போட்டு இங்கே நின்றுறாங்க. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் இறங்கி அது உள்ள ஐலாண்டு உள்ளே போகணுமா எல்லோரும் சொல்லிட்டாங்க. அது நம்ம ஐலாண்டில் போய் சந்திப்போம். ஐலாண்டில் தான் இருக்கும், இருந்தாலும் நம்ம வந்து பீச்சில் போய் சந்திப்போம். பீச் வாட்டர் எப்படி இருக்குன்னு நம்ம வந்து பார்ப்போம். செம்மையாகவே இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம், செம்மையாக இருக்கும். வந்து என்ஜாய் பண்ணுங்கள். சீனரிங்ஸ்லாம் செம்மையாக இருக்குது. ஃபோட்டோ ஷூட்டும் செம்மையாக எடுக்கணும். வீடியோ ஒரு வழியாக இந்த இடத்துல ட்ரெக்கிங் பண்ணிகிட்ருக்கோம். நடந்து எல்லோரும் வாக்கிங்கில் போயிட்டுருக்கோம். செம்மையாக என்ஜாய் பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன். குளிக்கலாம்னு நினச்சிருக்காங்க. எப்படின்னு தெரியல, பார்ப்போம். வரும்போது கேட்டு எல்லாரும் வேற லெவலில் என்ஜாய் பண்ணுறோம். செம்மையாக இருக்கு. எண்ணூர் 800 ருபீஸ்க்கு இங்கே வந்து நீங்கள் வந்தீங்கன்னா போட்டிங் பண்ணலாம். கொஞ்சம் ஒரு 8 பேர் 10 பேர், நாங்கள் 10 பேர் வந்திருக்கோம். 10 பேருக்கு மேலே வந்தீங்கன்னா கூட கூப்பிட்டு போக இதில் இடம் இருக்குது. அதனால் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபுல்லாக காடு மாதிரி இருக்குது. இதுக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கடல் தண்ணி போல், இதுக்கு இந்த பக்கம் பேக் வாட்டர்னு சொல்லுவாங்கள்ல, கடல் தண்ணி அலை வந்து நின்றுச்சு. அந்த இடத்துல வந்து பேக் வாட்டர் இருக்குது. அங்கே தான் நாங்கள் இப்போ போட்டிங் பண்ணிட்டுருக்கோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கடலுக்கு நேராக போயிட்டுருக்கோம். பார்த்து என்ஜாய் பண்ணோம். கடலுக்கு பக்கத்தில் நெருங்கிட்டோம். இப்போ நீங்கள் பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. செம்மையாக என்ஜாய் கடல் வந்து 2 கலராக தெரிய போகுது உங்களுக்கு. இப்போ வந்து நெக்ஸ்ட் நம்ம அந்த வீடியோவை தான் பார்க்க போகிறோம். செம்மையான ஒரு கடல், செம்மையாக இருக்குது. மெரினா பீச்சை விட பார்த்தோம்னா அலைகள்லாம் நிறையா தான் வருது. கேப்பில் தான் நம்ம வந்து இந்த இடத்துலலாம் குளிக்கணும். பிரபு வந்து குளிக்க போகிறான். நானும் வந்து காலை நினச்சிட்டு வரலான் இருக்கேன். பார்ப்போம், வேறு லெவலில் என்ஜாய் பண்ணுவோம். வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாகவே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். திரும்பி ரிட்டர்ன் ஆகும்போது பீச்சில் என்னென்ன இருக்குது நீங்கள் வந்து பார்த்து வேறு லெவலில் என்ஜாய் பண்ணலாம். போட்டிங்கன்னா நம்ம போவோம். தேங்க்யூ.